ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதை என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகத்தில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மருத்துவ ஜோதிடத்தில் மற்றும் ஒரு பதிவு. இந்த பதிவு 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேதிப்பொருள்கள் முக்கியத்துவமாக கருதப்படுகிறது, அல்லது அந்த வேதிப்பொருள்கள் அந்த ராசியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சித்தர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதில் அந்த வேதிப்பொருள்கள் ஹோமியோபதி என்ற மருத்துவ முறையில் இன்றும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது, அல்லது இந்த அலோபதி மருத்துவமான ஆங்கில மருத்துவத்திலேயும் இந்த வேதிப்பொருள்கள் இல்லாமல் இல்லை என்பதை நாம் ஒவ்வொரு முறையும் ஆங்கில மருத்துவத்தினுடைய மாத்திரைகளையோ மருந்துகளையோ அல்லது சிறப்புகளையோ அல்லது நீர்போல் உள்ள அனைத்து மருந்துகளிலும் கலக்கப்பட்டு இருக்கிறது என்பதை கண்கூடாக அந்த மருந்து சார்ந்த தகவல்களை தரும் பதிவிலிருந்து நாம் பார்க்க முடியும். அந்த வகையில் மேச ராசிக்கு காளிபாஸ் என்ற ஒரு வேதிப்பொருள் முக்கியமாக இந்த அசுபதி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அல்லது இந்த மூன்று நட்சத்திரங்களினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காளிபாஸ் என்ற மருந்து அல்லது வேதிப்பொருள் உடலளவிலும் மனதளவிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக அல்லது அதனால் வரக்கூடிய நோயிலிருந்த பாதிப்பை குறைத்து கொள்வதற்கு அல்லது இல்லாமல் செய்வதற்கு இந்த காளிபாஸ் என்ற வேதிப்பொருள்களை பயன்படுத்துவதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து நேட்ரம் சல்பியூரிக் என்ற வேதிப்பொருளை ரிஷப ராசியில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் இதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது, அல்லது அதனால் வரக்கூடிய நோய்களை இந்த நேட்ரம் சல்பியூரிக் என்ற மருந்து அல்லது வேதிப்பொருள் நோய்களை குணமாக்குறது அல்லது நோய்களை கட்டுப்படுத்துகிறது என்பதை ஆதி காலத்திலிருந்தே கண்டுபிடிக்கப்பட்டு அதை நடைமுறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து காளி மோர் என்ற ஒரு கெமிக்கல், இது மிதுன ராசியில் அதாவது காற்று ராசியில் பிறந்தவர்களுக்கு இது அதிக உபயோகமாகவும் நோயிலிருந்து விடுபடுவதற்காகவும் அல்லது நோயை குறைத்து கொள்வதற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்து கல்காரியா புளோர் என்ற வேதிப்பொருள் நீர் வடிவத்தில் இருந்தாலும் திட வடிவத்தில் இருந்தாலும் அல்லது திரவ வடிவத்தில் இருந்தாலும் அல்லது வாயு வடிவத்தில் இருந்தாலும் இந்த கல்காரியா புளோர் என்ற மருந்து சார்ந்த வேதிப்பொருள்கள் மூலம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கும் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இது ஆகச் சிறந்த நிவாரண மருந்தாக நடைமுறையில் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அடுத்து மக்னீசியம் பாஸ்பேட் சம்பந்தப்பட்ட பொருள்களை சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக அல்லது சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அல்லது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு இந்த மக்னீசியம் பாஸ்பேட் சம்பந்தப்பட்ட வேதிப்பொருட்களாலான மருந்துகள் அல்லது இந்த மக்னீசிய சத்துள்ள சாப்பாட்டு பொருள்கள் மூலமாக நோயிலிருந்து குணப்படுவதற்கோ அல்லது நோயை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வதற்காகவோ பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். அடுத்து கன்னிய ராசி கன்னிய லக்கணத்துக்குரிய கேலி சல்போரிக் என்ற வேதிப்பொருளை கன்னிய ராசியில் பிறந்தவர்களுக்கும் அல்லது கன்னிய லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் நோயிலிருந்து விடுபடுவதற்கோ அல்லது நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவதற்கோ பயன்படுத்தி அல்லது உட்கொண்டோ அல்லது மேல் பூச்சாகவோ பயன்படுத்தி வருகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்தது துலா லக்கண அல்லது துலா ராசிக்காரர்களுக்கு நேட்ரம் பாஸ்போரிசியம்
என்ற வேதிப்பொருள்கள் இவர்களுக்கு அதிகமாக நோயை குணப்படுத்துவதற்கோ அல்லது நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவோ பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்தது கால்கேரியா சல்ஃப் என்ற வேதிப்பொருளை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, அது விருச்சிக லக்கணத்துக்காரர்களுக்கு அல்லது செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு அதிகமாக கொடுத்து பயன்படுத்தி நடைமுறையில் நோயை கட்டுப்படுத்துவதோ அல்லது நோயிலிருந்து விடுபடுவதற்காக பயன்படுத்தி வெற்றி கண்டிருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்தது சிலிக்கா என்ற வேதிப்பொருள் தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நோயினுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்தவோ அல்லது நோயினுடைய தாக்கத்தை குறைப்பதற்காகவோ பயன்படுத்தி விற்று கொண்டிருக்கிறார்கள் என்பது நம் முன்னோர்கள் நமக்கு அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அடுத்து மகர ராசிக்குரியது கல்கேரியா பாஸ்போரியம் என்ற வேதிப்பொருள்கள் மூலம் இந்த மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கான நோய்களை கட்டுப்படுத்துவதற்கோ அல்லது நோயை குறைப்பதற்காகவோ இதை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது கும்பராசிக்குரியது நேட்ரமோர் என்ற ஒரு மருந்தை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் இவர்கள் நேட்ரமோர் என்ற ஒரு கெமிக்கலை அதிகமாக நடைமுறையில் கொடுத்து நோயை கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள் அல்லது நோயை இல்லாமல் செய்து வந்திருக்கிறார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பெர்ரம்பாஸ் என்ற ஒரு வேதிப்பொருளின் மூலமாக மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய நோய்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அல்லது நோயை குணப்படுத்துவதற்காகவோ அல்லது நோயை குறைப்பதற்காகவோ பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. பாருங்கள் நண்பர்களே, 12 ராசிக்காரர்களுக்கும் பொட்டாசியம் 3, சோடியம் 3, கால்சியம் 3, மக்னீசியம் 1, சிலிக்கா 1, பெர்ரஸ் 1 ஆக 12 ராசி லக்கணத்துக்காரர்களுக்கும் 12 விதமான வேதிப்பொருள்களை பயன்படுத்தி அல்லது வேதிப்பொருள்களை மருந்தாக மாற்றி நோயினுடைய தாக்கத்தை குறைப்பதற்காகவோ அல்லது நோயிலிருந்து விடுபடுவதற்காகவோ இதை அதிகமாக பயன்படுத்தி வெற்றி கண்டிருக்கிறார்கள் என்பது முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக ஜோதிடம் அல்லாது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் இல்லாத ஒன்றை ஜோதிடத்தில் புகுத்திவிட முடியாது. அதே சமயத்தில் ஜோதிடத்தில் இல்லாத ஒன்றை வெளியில் காண்டுவிட முடியாது என்பதை அடையாளமாக அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் என்பது சார்ந்த தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். இவ்வனைத்து வேதிப்பொருளும் பூமியிலிருந்து பெறக்கூடியது. ஆனால் அந்த பூமியிலிருந்து வளரக்கூடிய தாவரங்களையும் விதைகளையும் பொருள்களையும் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனிதனுக்கும் இந்த வேதிப்பொருள்களே நல்ல உடல்நலத்தையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் மரியாதையும் அள்ளி தந்திருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம் அல்லவா நண்பர்களே? மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னம். அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் என்ன விதமான உணவுகள் என்ன விதமான நோய்களை தீர்க்கிறது அல்லது எந்த விதமான நோய்களிலிருந்து விடுபட உதவி செய்கிறது என்பது சார்ந்த தகவலை பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.